ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் மூலியமா எப்படி உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்றது, இந்த வெப்சைட்ல என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதுல வந்து பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா வந்து இப்ப நிறைய நபர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி வந்து கவர்மெண்ட் ஆபீசர் கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கிறது. நம்ம என்னதான் வந்து மனு எழுதி கொடுத்தாலும் அவங்க வந்து சரியா வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, கிழிச்சு போட்டுறாங்க, தூரம் போட்டுறாங்க, அதை ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறத நம்மனால கேள்விப்பட்டிருப்போம். இருந்தாலும் நம்ம இந்தியா வந்து டிஜிட்டல் முறையில வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறதுனால, டிஜிட்டல் மூலியமா நீங்க எங்கேயுமே அலையாம, கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போகாம, கலெக்டரேட்குள்ள போகாம, தாலுகா ஆபீஸ்க்குள்ள போகாம, வீட்ல இருந்துகிட்டே உங்க மொபைல் ஃபோன் மூலியமாவே வந்து உங்களுடைய உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியப்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். நிறைய பேருக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் இருக்கலாம். என்ன நம்ம பேப்பர் போயிட்டு ஒரு மனு எழுதி கொடுத்தே நம்மளுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுக்காத இந்த கவர்மெண்ட், இந்த நம்ம வீட்ல இருந்துட்டே மொபைல் ஃபோன் மூலியமா பண்றத வந்து சால்வ் பண்ணி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா குடுக்குறாங்க. இத நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்கூடா பார்த்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மனு குடுக்குறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மனுவ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆன்லைன்ல ஒரு மனு குடுக்குறோம் அப்படின்னா, அந்த மனுவுடைய நம்பர் வருது. அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிவன்ஸ்க்கான ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாமே நம்மளுக்கு வந்து குடுத்துடுறாங்க. இத வச்சே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு கூட நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். பட் நம்ம பேப்பர்ல குடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த பேப்பர் அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்களா இல்லையா? அத என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? நம்ம குடுக்க போற அந்த டிபார்ட்மென்ட்க்கு தான் போயிட்டு சேருதா அப்படிங்கிறத நம்மளால வந்து தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ நம்ம ஆன்லைன் மூலியமா பண்றதுனால இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது எப்படி வந்து பண்ணலாம்? என்னென்ன டிபார்ட்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து இதுக்கு வந்து தீர்வு கிடைக்குமா? இல்லையா? அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஏ டூ இசட்ல உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த போறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிஎம் செல்க்கான கான்டாக்ட், அதாவது வெப் போர்ட்டல். முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் மூலியமா நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், உங்க ஏரியால வந்து தண்ணி சரியா வரல, உங்க வீட்ல வந்து போற வழியில வந்து பாத்தீங்கன்னா ரோடு சரியில்ல, உங்க கவர்மெண்ட் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து பாத்தீங்கன்னா சால்வ் பண்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வெப் போர்ட்டல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கு அப்படிங்கறது நிறைய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியறது கிடையாது. ஏன்னா நம்ம யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஃபோக்கஸ் பண்றது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் ஃபோக்கஸ் பண்றோமே தவிர, இந்த மாதிரி கவர்மெண்ட்னால வந்து பாத்தீங்கன்னா நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியறது கிடையாது, ரீச் ஆகுறது கிடையாது. சோ இப்ப இந்த வீடியோ கூட நீங்க வந்து ஏதோ ஒரு வழிகள் மூலியமா யாரோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படிலாம், நீங்களே இந்த யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இடையில வந்திருக்கலாம். இல்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல நீங்க கிளிக் பண்ணி உள்ள வந்து பார்த்திருக்கலாம். சோ அப்படிங்கிறதுனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எக்கச்சக்கமா நீங்க லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் வந்து இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா பிராங்க் வீடியோவையும், டிக்டாக் ரீல்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது வந்து எதுவுமே வந்து கிடையாது. ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம நாட்டுல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ எல்லாமே நம்ம வந்து ஒன் சைடு தள்ளி வச்சுட்டு, இந்த வெப்சைட் மூலியமா எப்படி நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வந்து சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர் கண்டிப்பா வந்து ஓடிபி வரும். ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கான ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால நீங்க எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை போட்டு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை மொபைல் நம்பரை குடுத்து ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு லாகின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல 3 ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. இத உங்ககிட்ட லேப்டாப் இருக்கு அப்படின்னா, நீங்க லேப்டாப்ல கூட இந்த ஒரு வெப்சைட்ட நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வெப்சைட்ட நீங்க வந்து தமிழ்ல அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த இடத்துல தமிழ் கூட குடுத்திருக்காங்க. நீங்க தமிழ்லயுமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்சைட்ட நீங்க வந்து அக்சஸ் பண்ணி பார்த்துக்கிற முடியும். மனு எண் தேடல் அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க ஏற்கனவே ஒரு மனு வந்து புகார் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதுக்கான நம்பர் நான் உங்களுக்கு ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன். ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் குடுப்பாங்க. அந்த நம்பர் வச்சு நீங்க வந்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஒரு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். அதுவும் வீட்ல இருந்தபடியே. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ட்ராக் பண்றது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல் பண்றது. ஒரு டிபார்ட்மெண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஒரு ஆபீசர் மேலயோ, இல்ல வந்து நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிருச்சு. கவர்மெண்ட் ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல மனு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குடுத்திருப்பாங்க. இந்த ஆப்ஷன வந்து கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் யுவர் கிவரன்ஸ். அதாவது உங்களுடைய மனுவுடைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ண சொல்றாங்க. தயவு செய்து யாருமே வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா நெறைய நபர்கள வந்து நம்ம நாட்ல வந்து நம்ம நாடு ஏன் வந்து இப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தான். நம்ம அரசியல்வாதிய வந்து பார்த்தீங்கன்னா, குறை சொல்றதுக்கு எந்த ஒரு பிரயோஜனமே நம்மளுக்கு வந்து இல்ல. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு பயப்படுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இந்த மாதிரி ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாதிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரியா அத வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து உங்களுடைய ஸ்ட்ரீட் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த தாலுகால இருக்கீங்களோ அந்த தாலுக்கு போட்டு நீங்க வந்து அட்ரஸ் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுனால இருக்கும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா குடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மெயினான ஒரு கேட்டகரிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல உங்களுடைய கம்ப்ளைண்ட் நீங்க வந்து இந்த கவர்மெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மனு செய்ய போறீங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பப்ளிக்கா இல்ல வந்து இண்டிவிஜுவலா அப்படிங்கிறத நீங்க வந்து பார்த்துக்கணும். நீங்க வந்து பப்ளிக் அப்படின்னா பப்ளிக் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல இண்டிவிஜுவல் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரையும், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரையும் போட்டுட்டு, இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்க வந்து குடுக்கணும். இப்போ உங்கள இண்டிவிஜுவல்னா உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா, நீங்க இண்டிவிஜுவல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுக்கலாம். இல்ல நீங்க வந்து பப்ளிக் இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் கார்டு எதுவுமே நீங்க வந்து குடுக்க தேவையில்ல. பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷன குடுத்துட்டு, நீங்க என்ன மேட்டர வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்க்கு சொல்ல வரீங்களோ, அந்த மேட்டர் இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது எழுதிக்கோங்க தெளிவா. தமிழ்ல எழுதினாலும் ஓகே, இங்கிலீஷ்ல எழுதினீங்கனாலும் ஓகே தான். சப்போஸ் வந்து உங்க ஏரியால வந்து ரோடு வந்து ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா, போடாமயே இருக்குது. ரோடு போட சொல்லி நீங்க வந்து குடுக்குறீங்க, மனு வந்து குடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ எடுத்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இல்ல ஒரு பிடிஎஃப் ஃபைல கூட நீங்க வந்து அத ஒண்ணா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு, அதுல கூட நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு டிசபிலிட்டி பெர்சனா இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. இருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா, நோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மென்ட் டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. குறை தொடர்புடைய அரசு துறை அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க வந்து இதுல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து குடுத்திருப்பாங்க. சோ, அதுல உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போறீங்களோ, அத வந்து இந்த இடத்துல நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே. இப்ப இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள்க்கு உதாரணமாக வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மேல வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ண போறேன். அதாவது வந்து எனக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் வந்து இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கவர்ன்மென்ட் ரிலேட்டடா ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு. கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சரியான டிபார்ட்மெண்ட்ட தேர்ந்தெடுத்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல லோக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப் கேட்டகரில என்ன அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க. அத கரெக்ட்டா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணி மோஸ்ட்லி வந்து ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல அதாவது வருவாய் துறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் வந்து பார்த்தீங்கன்னா, திட்டங்கள் இருக்கோ, அது எல்லாமே வந்து செயல்படுத்துறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து சொல்லலாம். இல்ல நான் வந்து பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு 1 வருஷமா நான் வந்து குடுத்துட்டேன். இதுவரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. விவோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை பண்றாங்க. ஆர்ஐ தாசில்தார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கேட்கறாங்க. எங்களுக்கு வந்து ஒர்க்கே பண்ணி குடுக்க மாட்றாங்க. சர்வேயர் வந்து லேண்ட் வந்து அளக்கிறதுக்கு வரவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சர்வேயர் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விவோ மேல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்ல சேவை ரிலேட்டடா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் மேல நீங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்ல சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே பண்றாங்க. ஒரு 3 மந்த் 6 மந்த் ஆயும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிபிகேட் எங்களுக்கு வந்து குடுக்கல அப்படிங்கிற நெறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அத நீங்க இந்த இடத்துல வந்து குடுக்கலாம். இப்போ வந்து சேவை ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்து 15 டேஸ்ல இருந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 7 டூ 15 டேஸ்க்குள்ளயே உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே அந்த அப்ரூவல் ஆகி வந்துரும். சம்டைம் உங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அப்படி வரல அப்படின்னா 31வது நாள் நான் சொல்ல மெத்தட நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சர்டிபிகேட் அப்படிங்கிறது உங்க கைக்கு வரும். சரிங்களா? இந்த இடத்துல டிலே இன் இஷ்யூயிங் சர்டிபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து இ-சேவைல வந்து ஒரு இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணிட்டேன். அந்த இன்கம் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி ஒரு 7 நாள் எப்படியுமே ரெகுலரா வந்து அப்ராக்ஸிமேட்டா வந்து கிடைச்சிரும். 7 நாள்லருந்து 10 நாளைக்குள்ள கிடைக்கும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் ஆஃபீஸ் வந்து இந்த மாரி பொங்கல் பண்டிகை லீவா இருக்கு அப்டின்னா, கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 15 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 நாள்னே வச்சுக்கோங்க. 30 நாளைக்குள்ள உங்களோட சர்டிபிகேட் கிடைக்கல அப்டின்னா, 31வது நாளு இந்த மாரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நீங்க வந்து ரைஸ் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, டிலே இன் இஷ்யூயிங் சர்டிபிகேட் அப்டிங்கிறத வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அத குடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எது ரிலேட்டடா வருது அப்டின்னா, சர்டிபிகேட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இ-சேவையில தான் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம் அப்டிங்கிறனால, இ-சேவை அப்டிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு செலக்ட் ஆகும். இது வந்து எங்க போகுது தொடர்புடைய துணை துறை எங்க போகுது அப்படின்னா, கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போகும். இத நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்த நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வட்டமோ அந்த வட்டத்த செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரெவென்யூ வில்லேஜ் வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அத செலக்ட் பண்ணிட்டு, உங்களுடைய கலெக்டர் அதாவது பார்த்தீங்கன்னா, சப் கலெக்டர் ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீசர் அப்படிங்கிற ஆப்ஷன நீங்க வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபீசர் தான் உங்களுடைய அந்த ஒரு பெட்டிஷன வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து குடுப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு டவுட்ஸா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிட்டு,
இந்த மாதிரி நீங்க கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க. இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற அவங்க வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க குடுத்த மனுக்கு அவங்க வந்து சரியான முறையில வந்து பார்த்தீங்கன்னா, தீர்வு அப்படிங்கிறத வந்து குடுப்பாங்க. கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஏதாச்சும் வந்து ப்ரூஃப் வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னா, இ-சேவையில அப்ளை பண்ணா அந்த ஒப்புகை சீட்டு உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. ₹60 பே பண்ணப்பட்ட அந்த ஒப்புகை சீட்டு, அத இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு, சப்மிட்ங்கிற ஆப்ஷன குடுத்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கரன்ஸ் ஐடி வந்து கிடைக்கும். அந்த ஐடிய நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வரும். அந்த நம்பர எடுத்துட்டு ஒரு 1 வீக் கழிச்சு நீங்க இந்த இடத்துல ட்ராக் ஸ்டேட்டஸ்ங்கிறத செக் பண்ணி அந்த நம்பர போட்டீங்கன்னா போதும். இந்த அப்ளிகேஷன் வந்து பெட்டிஷன் வந்து அவங்க எடுத்து பார்த்துருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கண்கூட உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த மாரி விஷயம் வந்து இப்பதான் ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் அப்டேட்ட பத்தி மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.